ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivishankaram. Question from Govindan sir. அறிவில்லாத செல்வம் ஆணவத்தை தரும், செல்வமில்லாத அறிவு வறுமையை தரும் என்று மகாகாளியிடம் சொன்ன தெனாலிராமன் தனக்கு அறிவும் செல்வமும் சேர்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும் என்ற வரத்தையும் வேண்டி பெற்றான் என்கிறது அவனது வாழ்க்கை வரலாறு. ஞானம் பெற்ற மகான்களுக்கு பொருளாதார வளமை இல்லாத ஒரு ஆன்மீக வாழ்க்கையை தருகிற இறைவன் தங்களுக்கு இந்த அவதாரத்தில் மட்டுமல்லாமல் முந்தைய அவதாரங்களில் கூட வாலறிவினை தந்து கூடவே செல்வச் செழிப்பினையும் தந்து சிறப்பித்திருக்கிறானே. இதற்கு காரணம் தங்களது அவதார மகிமையா அல்லது தாங்கள் முற்பிறவிகளில் செய்த தான தர்மமா? தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திருமே. தானம்ங்கிறது பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம், தவம்ங்கிறது அருள் சம்பந்தப்பட்ட விஷயம். தானம் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது, அருள் வானுலகத்துக்கு சம்பந்தப்பட்டது. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதல் வேறு. பணக்காரனாக இருக்கிறது வேற, அறிவாளியாக இருக்கிறது வேற அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த பொருளை தேடுறதுக்கு தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீ உழைச்சா போகிறோம். அருளை தேடுறதுக்கு நீ காஸ்மிக் கான்டாக்ட் டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். பொருளால் அமருலகம் புக்கியலாகாது, அருளால் அறமலரும் அன்றே என்று சொல்கிறார்கள், ஆழ்வார்கள் சொல்கிறார்கள். பொருளை வச்சுக்கிட்டு அங்கே போக முடியாது, அருள் இருந்தால் போகலாங்கிற மாதிரி. இல்லை, இன்னொரு அட்வான்டேஜ் அருள் என்னென்னா, யார்கிட்ட நிறைய அருள் இருக்கோ அவங்க அதை நினச்ச மாத்திரத்தில் பொருளாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அது ஆல்ரெடி ஹேவ் த அருள். அப்போது அந்த அருளை வைத்துக்கொண்டு சங்கல்ப மாத்திரத்தில் அவர்களுக்கு வேண்டிய பொருளை அவர்களால் தெரிந்து வைத்து கொள்ள முடியும். வேதாந்த தேசிகர்னு ஒருத்தர் இருந்தார் காஞ்சிபுரத்தில், வரதராஜ சாமி கோயிலில். நீங்கள் கூட காஞ்சிபுரம் போனீங்கன்னா மகாலட்சுமி சன்னதியில் வேதாந்த தேசிகர் பாடிய மகாலட்சுமி ஸ்துதி அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. அவரை பிடிக்காதவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆள் அனுப்பிச்சு கல்யாண செலவு காசு கேளுன்ட்டு. இவர் என்னடா இது, நம்ம ஒரு சன்னியாசி நம்மக்கிட்ட போய் அவங்க இருந்து காசு கேட்குறாங்களேன்ட்டு. இப்போ அவருக்கு புரியுது அவங்க நமக்கு பரிசு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மகாலட்சுமிக்கிட்ட கேட்குறாரு, அம்மா அவனுக்கு காசு கொடுங்க. மகாலட்சுமி சொல்கிறா, அவனுக்கு தலையத்தில் காசு வர்றதுக்கு பாக்கியமே இல்லையப்பா, என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு. பரிசு வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறது? சரி, அவனை ஒரு கோணி பிடிக்க சொல்லு, அந்த கோணியில் எவ்வளோ நிற்கிதோ அது அவனுக்கு, கீழே விழுந்துச்சுன்னா அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லிடுன்னு. ஸோ இவன் பாட பாட மகாலட்சுமியோட பணம் அப்படியே தங்க காசுகள் கொட்டுது. அவன் இன்னும் சொல்லி உலுக்கி பிடிக்கிறானா, எல்லாம் கீழே போயிடுது, கொஞ்சம்தான் அவனுக்கு நிற்கிது. ஆனால் வேதாந்த தேசிகர் நினைத்த மாத்திரத்தில் மகாலட்சுமியை பாடி இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ ஸ்கொயர் மகாலட்சுமி சன்னிதியில் பணம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஆதிசங்கர பகவத்பாதால் காலடியில் ஒரு சாதாரண பால பிரம்மச்சாரி பிராமணனா பிச்சாவந்தனத்துக்கு போகிறாரு. இப்போ ஒரு லேடி வீடெல்லாம் அங்கேயும் தேடி பார்க்குறான். அவளுக்கு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த சாமியாருக்கு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கடைசியில் ஒரு நெல்லிக்காய் இல்லை, அதை கொண்டாந்து ரொம்ப மூஞ்சி வெக்கப்பட்டு வச்சுன்னு கொடுக்குறான். இவர் சொல்கிறாரு, இவ்வளோ தரித்திரமா, ஒரு சன்னியாசிக்கு பிட்சை கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு தரித்திரம் இருக்கா சாமி இந்த உலகத்தில் அப்படிங்கிறாரு. இப்போ மேலேருந்து குரல் கேட்குது, அசரீரின்னு பேர். சரீரி இல்லாத, சரீரம் இல்லாத குரல் தான் சரீரின்றது. மற்றவனுக்கு ஒத்தாசை பண்ண முடியாதவனுடைய பச்சாத்தாபத்தினால் இந்த உலகத்துக்கு ஆக வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அன்லெஸ் யூ ஆர் ஏபிள் டு ஹெல்ப் அதர், சும்மா லிப் சிம்பத்தி வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போகிறேன்னு அர்த்தம். அதுக்கு உன்னுடைய திருவுள்ளம் அதுவானால் அப்படின்னு அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுறாரு. அப்படியே தங்க மழை பெய்யுது. இன்னைக்கு கூட நீங்கள் காலடிக்கு போனீங்கன்னா அங்கே சிருங்கேரி மடத்தோட சாரதா பீடம் இருக்குது. அதுக்கு பேக் சைடில் இந்த நிகழ்ச்சி நடந்ததை எழுதி அங்கே ஒரு சிலையும் வச்சு அந்த பாட்டுகளையும் எழுதி வச்சுருக்காங்க. இது ஆதிசங்கருடைய வரலாற்றில் உண்மையாக நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி. எத்தனையோ மகான்கள், ஒரு பெரிய மகான் இருந்தார், அவர் பேர் வித்யாரண்யர். அவர் மகாலட்சுமிக்காக தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது மகாலட்சுமி பிரசன்னமாகி சொல்கிறா, அப்பா இந்த ஜென்மத்தில் உனக்கு பணக்காரனாக இருக்கிற யோகியத்தை இல்லை,
அதனால் நான் வந்து அடுத்த பிறவியில் உனக்கு கொடுக்குறேன். நார்மலாக பிலீஃப் என்னென்னா, ஒரு ஆள் சன்னியாசி ஆகிட்டான்னா அவனுக்கு அடுத்த பிறவி வந்துடுதுன்ட்டு. கொஞ்சம் இருமான்னு சொல்லிட்டு இவர் போய் மொட்டை போட்டு சன்னியாசி ஆகிட்டு நேராக வந்து இப்போ கொடுன்றார். அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே கொட்டுறா, அப்படியே தங்கம் கொட்டுது. இவர் கொஞ்ச நேரம் ஆனு தலைமையில் கை வச்சுன்னு உட்காந்துக்கிறார். அந்த மாதிரி என்ன பண்ணுறா, நீ சொன்ன பேச்சை கேட்டு அடுத்த ஜென்மத்தில் இந்த பணம்லாம் வாங்கி தான் அனுபவிச்சிருக்கலாம் லைஃப்பை, இப்போ தான் நான் சன்னியாசி ஆகிட்டேன், இந்த பணத்தை வச்சு என்ன தான் பண்ணுறது அப்படின்னா. அப்போ யோசனை பண்ணிப்பார் அப்படிங்கிறா. இவருக்கு தெரிஞ்சு 2 பசங்க ஆடு மாடு மேய்ச்சின்னுக்கிறாங்க. அவங்க பேர் ஹரிஹரர், புக்கர். அவங்களுக்கு மகாராஜா ஆகிற யோகம் இருக்குது. இவர் அவங்கள தேடி போய் தனக்கு கிடைச்ச பணத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து, நீ கர்நாடகாவில் இருக்கிற விஜயநகர சாம்ராஜ்யம் ஹம்பி எல்லாம் போகிறீங்க இல்லையா, நீங்கள் இடுபாடுகளில் இன்றைக்கி இருக்கும், அந்த பணம் இவருடைய வித்யாரண்யர். அதில் அந்த சாம்ராஜ்யம் அமைச்சு திருப்பதி கோயிலிருந்து ஆரம்பித்து மதுரை மீனாட்சியிலேருந்து பல கோயில்களுக்கு இந்த பணத்தினால தான் அவர் இதெல்லாம் செஞ்சார், திருப்பணிகளெல்லாம் செய்தார். இன்றைக்கும் நீங்கள் சாரதா தேவி கோயில் சிருங்கேரியில் போனீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வித்யாரண்யருடைய அதிஷ்டான கோயில் இருக்கும். இப்படி உயரமாக ஏறி போகிற மாதிரி இருக்கும். அந்த நதி இந்த பக்கம் இருக்கும், இந்த இடத்துல அது இருக்கும். ஸோ இது வித்யாரண்யர். ஸோ வித்யாரண்யர் ஒரு லெட்டர் எழுதுறார். அவரும் காஞ்சிபுரத்தில் இருந்த நான் சொன்னேனே வேதாந்த தேசிக 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். நான் இப்போது விஜயநகர சாம்ராஜ்யத்தில் பெரிய பணக்காரனாக இருக்கேன், நீ வந்துடு, நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு இவர் எழுதுறார். அங்கே வந்து இது ஒரு முகஸ்துதி பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிறதுக்கு நான் ஏழையாகவே இருந்துட்டு போகிறேன் வரதராஜர் கோயிலில் அப்படின்னு இவர் அவருக்கு லெட்டர் எழுதினாராம். ஸோ இதுவும் நிகழ்வில் வந்திருக்கக்கூடிய விஷயம். அதனால் அருள் வேறு பொருள் வேறு தான். ஆனால் அருளை பொருளாக மாற்ற முடியும், பொருளை அருளாக மாற்ற முடியும். என்ன பண்ணோம், நிறைய தானம் பண்ணணும். நம்மக்கிட்ட துட்டு இருக்குன்னு வை. இப்போ தாளாற்றி தந்த பொருள் எல்லாம்ன்றார். நாம் உழைச்சி சம்பாரித்த பணத்தை எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கணும். அவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அதுக்காக அப்போ அந்த பொருள் அருளாக மாறும், அருள் பொருளாக மாறும். வேறு ஒன்றுமே இல்லை, இதுதான் சீக்ரெட். ஒரு வெண்ணெய் இருக்குது, வெண்ணெயை உருக்குனியானா நெய் ஆகிடும். நெய்யை திருப்பியும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேனாக்கா 2 நாளில் திருப்பியும் வெண்ணெய் ஆகிடும். அதனால் பொருள் அருளாகும், அருள் பொருளாகும். அண்டு நார்மலாக வெறும் பொருளை வச்சுக்கிட்டு ஒன்றும் சாதிக்க முடியாது. எவ்வளோ சாப்பிட்ருவேன், எவ்வளோ ட்ரெஸ்ஸு போட்டுருவேன் சரியா. ஒரு ஆள் மிஞ்சி மிஞ்சி போனால் 6 அடிக்கு 3 அடி ஒரு கட்டிலில் படுத்து தூங்க முடியும். மட்டும் துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு 50 கட்டில் அட் டைமாக படுக்க முடியும் ஒன்றால். அதனால் தெரியாதவங்க தான் இந்த பணத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. பணம் தேவையில்லை. அந்த பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஈகோ இருக்குது, அதுக்கு ஃபால்ஸ் ஈகோன்னு பேர், வித்யா கர்வம் அப்படின்றது. அது வந்துச்சுன்னா உனக்கு அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு போயிடும். அந்த பணத்தை கட்டி காப்பாற்ற சரி உன் டைமெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இருக்குதா இல்லையான்னு தொட்டு பார்த்துக்கிட்டு எண்ணி பார்த்துக்கிட்டு. இப்போ நீ ஏகுற ஒரு பேங்க்கில் போய் பணத்தை கட்டுற, அவன் எதிரில் தானே எண்ணி பாஸ்போர்ட்டில் என்ட்ரி போட்டு கொடுத்தான். அந்த என்ட்ரி பார்க்குற வரைக்கும் உனக்கு பக்கம் மாடப்புறாதான் இல்லையா. அதனால் பணம் வந்து நிம்மதியை கொடுக்காது, நிறைய பேருக்கு தெரியறதில்லை. உங்கள் எல்லாரை விட நிறைய பணம் எனக்கு கிட்டே இருக்குது, நான் ஏன் போய் சொல்லணும். ஆனால் நான் பணத்தை தொடர்றது கூட கிடையாது, என் கையால் பணத்தை தொடர்றது கூட கிடையாது. என்ன பண்ண போகிறோம் பணத்தை வச்சுக்கிட்டு, எனக்கு தேவையே கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளாக வாழக்கூடிய ஆள். என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே எல்லோரும் வாங்கி கொடுத்தது தான். ஸோ நிறைய ட்ரெஸ் இருக்குதா, 7 ட்ரெஸ்ஸு இல்லை 10 ட்ரெஸ்ஸு தேவைப்படும் ஒரு வாரத்துக்கே. மீதியெல்லாம் வந்து யாருக்காவது ஓல்டேஜ் ஹோம்ஸ்க்கெல்லாம் போய் கொடுத்துருவேன், இல்லை கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவேன். இது கூட ஒரு யோக்கியத்தை இருக்குது. இப்போது பெருமாள் வெங்கடாஜலபதி இருக்கார், அவர் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாயில் ஒரு பட்டு வேஷ்டி கட்டி நிற்கிறார் ஜம்முன்னு. இதே எவ்வளோ கோயில்களில் இருக்கிற சாமி பாரு ரொம்ப ஏழையாக இருக்கும் இல்லையா. கோயிலில் இருக்கிற சாமிக்கு கூட இதெல்லாம் இருக்குது. இப்போது திருவல்லிதாயம்னு லூகாஸ் டிவிஎஸ்க்கு எதிர் சேர்ந்து ரோஹிணி இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட ஒரு கோயில், அங்கே வள்ளல் பெருமானார் போகிறார். அது பாடல் பெற்ற ஸ்தலம், ராமர் வந்த இடம், லவகுசர்கள் வந்த இடம் எல்லாம் வந்தோம். அங்கே போய் பார்த்தா ஒரு அழுக்கு துண்டை கட்டின்னு இருக்கிறாரு அங்கே இருக்கிற சாமி. இவர் சொல்கிறாரு, என்ன அது நைந்த கந்தைக்கும் கதியேற்றீரோ ஐயாங்கிறாரு. ஒரு கிழிஞ்சு போன துணிக்கு கூட துணி இது வக்கில்லாமல் உட்காந்துருக்கியா சாமி அப்படிங்கிறாரு. திருவல்லிதாயம் கோயில் அவ்வளோ பெரிய கோயில் எல்லாம் ஆனால் அங்கே இருக்கிற சாமிக்கு வசதி கம்மியாக தான் இருக்கும், பெரிய அளவுக்கு இருக்காது. இப்படி எவ்வளோ கோயில்களில் ஒரு 10 கோயில் 15 கோயில் தான் கொஞ்சம் வசதியான கோயில். அதனால் நீங்களே கூட என்ன பண்ணணும், நீங்கள் தீபாவளிக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு உங்கள் வீட்டு கல்யாணங்களுக்கு ஒரு துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு போகிறீங்க இல்லையா, அப்போது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கோயில் இருக்கிற சாமிக்கு
உங்கள் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாக்குன்னா கூட பரவாயில்ல. ஒரு சாதாரணமான ஒரு வேஷ்டி துண்டு இல்லை ஒரு புடவையை அங்கே இருக்கிற கோயில் இருக்கிற அம்மனுக்கோ சிவனுக்கோ கொடுக்கறதுன்னு ஒரு கொள்கை வச்சுருந்தீங்கன்னா நிறைய கோயில்களில் வசதியே இல்லாமல் இருக்குது. அதுக்கு யூஸ் ஆகும். அந்த கோயிலெல்லாம் வந்து கழுவலாம், பண்ணலாம், கோயில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் கழுவி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு கொள்கை வச்சுக்கலாம் இல்லையா? உங்கள்கிட்ட துட்டு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உழவார பணின்றாங்க இல்லையா, கோயிலை பெருக்கிறது, ஒட்டடிக்கிறது, சாமி பாத்திரங்களை கழுவி கொடுக்கறது, சாமியோட துணியை துவைச்சி கொடுக்கறது, கந்தையானாலும் கசக்கி கட்டு தானே, எதையாவது செய்யலாம். ஆனால் செய்ய மாட்டீங்க. கிளீன்லினஸ் இஸ் காட்லினஸ். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்போ தண்ணி தான் உலகத்தில் இருக்குது, அதை வச்சு புறந்தூய்மையை தேடு. நீ பேசுகிற வார்த்தையும் நடந்துக்கிற செய்கையும் யோக்கியமாக இருந்தாக்கா அது வாய்மையின் பேர். அது அகத்தூய்மையே உனக்கு கொடுக்கும். இப்போ மனதுக்கண் மாசு இலனாதல்னா அதுதான். மனசில் எந்த கல்மிஷம் இல்லாமல் இருப்பது. நம்ம நிஜமாகவே அது கடவுள் நம்புகிறோன்னு வச்சுக்கோயேன். அப்போ நம்மளை விட அவர் நல்லா ட்ரெஸ் பண்ணணுமா இல்லையா? நம்மளை விட அவர் வந்து நல்லா சாப்பிடணுமா இல்லையா? நம்ம வச்சுக்கிற வீட்டை விட அவருடைய இடம் சுத்தமாக இருக்கணுமா இல்லையா? இதுவே ஜனங்களுக்கு தெரியல. பின்னா இவன் பக்தி பண்ணிவிட்டான், என்ன சாமி கும்பிட்டு போட்டான் இல்லையா? இப்போ நம்ம கோயிலெல்லாம் எடுத்துக்கோ, நீங்கள் தானே இப்போ இருக்கிறீங்க, நீங்கள் தான் உங்களுக்கு இந்த டிசிப்ளின் எல்லா கோயிலையும் கொண்டாட முடியாதா என்ன? யாரும் ஒருத்தர் முதல்ல தேர் இழுக்கணும், அப்புறம் ஊர் கூடி தேர் இழுக்கும் இல்லையா? இங்கே என்ன சம்பளத்துக்கு ஆள் வச்சுருக்கேன் நான்? எதுவுமே கிடையாது. அதனால் மக்களுக்கு இன்னும் ஒரு தெய்வ பக்தின்றோம் இல்லையா, அது வரல. இவன் தெய்வத்தை ஏதோ ஒரு இந்த மிஷின் மாதிரி வச்சுருக்கிறான், ஏடிஎம் மாதிரி வச்சுருக்கிறான். அங்கே போய் லட்டு குடு, பூந்தி குடு, பொண்டாட்டி குடி, புள்ள குடி, இதெல்லாம் கேட்டுக்கணும் உட்காந்துக்கிறான். ஊடு குடு, வாசல் குடு, கூட்டு கொடுன்னு. கடவுள் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அது புரியல. இவன் ஒரு 1.5 டியூப் லைட்டு பல்பு ஒன்று வாங்கி கொடுத்துவிட்டு அதில் இவன் பேர் வேறு எழுதணும், உபயம் முனுசாமி நாயகருன்ட்டு. இதை விட தமாசை ஏதாவது இருக்குதா இல்லையா? இவன் கொடுக்குற 1.5 விஷயம் எல்லாருக்கும் தெரியணுமா? கடவுள் இவனு கொடுத்தது இவன் வெளியே சொல்கிறதே கிடையாது. அதனால் எல்லாம் தமாஷ் தான். ஒரு ஆள் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும், இன்னிலிருந்து வர்றதில் எனக்கு பாதி உனக்கு பாதி அப்படின்ட்டான். சரி, ரொம்ப சந்தோஷம்னு கடவுள்னு நினச்சிருந்து இருப்பார். என்ன பண்ணால் ஒரு மூட்டை நிறைய பணத்தை கட்டி, பெருமாளே இதை நான் மேலே போடுறேன், உனக்கு வேண்டியது எடுத்துன்னு மேலே மீதி கீழே போட்டுருந்தான். அது மூட்டை கீழே விழுந்த உடனே உந்து எடுத்துன்னு இல்லை ரைட்டுன்னு சொல்லி இந்த மூட்டை எடுத்துட்டு போயினே இருந்தான். அதனால் நிறைய பேர் கடவுளை கூட இப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க. பாசாங்கன்னு பேர் இருக்குது. இந்த கடவுள்கிட்ட சீட்டு குளிக்க போகிறதெல்லாம் இந்த மாரி தான். இவன் ஏற்கனவே ஒரு எண்ணம் வச்சுன்னுக்கிறான். அது வர்ற வரைக்கும் ஒரு தடவை 2 தடவை 100 தடவை கூட சீட்டு போட்டுனே உட்காந்துன்னு இருப்பான். அதனால் மக்களுடைய பக்தியெல்லாம் இன்றைக்கும் பக்குவப்படலை. இது வந்து ஒன்று சீசனல் பக்தின்னுவோம். சீசனல் பக்தி என்ன? ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமிக்கு வர்றது, அது கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்தால் உண்டு. சீசன்டு பக்தினாக்கா நன்றே வரினும் சீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லைன்றது. நல்லது கெட்டது எது வந்தால் என்ன, நான் எனக்கு என்ன தெரியும், எல்லாம் ஒன்று தான், எனக்கு உள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன், உனக்கே பரம்னு சொல்லக்கூடிய நிலை. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இன்றைக்கி எங்கேயாவது இருக்கா? எங்கேயும் இல்லை. திருப்புல்லானின்னு ராமேஸ்வரத்துக்கிட்ட ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு ஆழ்வார் போகிறாரு. போய் சொல்கிறாரு, தென்னிலங்கை செற்றான்பால் சென்ற சனம் வருமளவும், நீ இலங்காபுரியில் இருக்கக்கூடிய ராவணன் மேலே பறந்த மார்பில் அம்பு ஊட்டியே, உங்ககிட்ட ராமா என் மனசு வந்துச்சு. அதனால் அந்த மனுஷன் எனக்கு திருப்பி கொடுக்குற வரைக்கும் உலகோர் ஏசிடினும் பேசிடினும் திரு புல்லானி பெருமாளே உன்னடியில் கிடந்தேனே கிடந்தேனேங்கிறார். என் மனசு உங்ககிட்ட வந்துச்சுராமா, நீ அந்த மனுஷன் திருப்பி கொடுக்குற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட தான் உக்காந்துக்கின்னு இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படி ஒரு ஆய்ந்த தோய்ந்த ஒரு பக்தி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் லவ். கடவுள்கிட்ட நீ எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. லவ் வச்சுக்கலாம், ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம், முதலாளியாக வச்சுக்கலாம், நீ அடிமையாக இருக்கலாம். எந்த ரிலேஷன்ஷிப்பும் கடவுளுக்கு இல்லை. ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார், அவனுக்கு பேர் இல்லை, ஊர் இல்லை, ஒன்றும் கிடையாது. பேராயிரம் பரவி வானோரும் ஏற்றும் பெம்மான். அப்போ நாம் கடவுள்கிட்ட நமக்கு பிடிச்ச ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் அப்பாவா அம்மாவா வச்சுக்கலாம். இடர்களையும் மாதா பிதாவென நான் உரைத்தேன் அப்படின்ற மாதிரி அப்பா அம்மாவா வச்சுக்கலாம். ஒரு மீரா இருந்தால் அவள் வந்து காதலனா வச்சா, அவளுக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்டே இருந்தான், ஆனால் அவள் கிருஷ்ணனை காதலனா வச்சுருந்தா. ஆண்டாள் இருந்தா, அவள் கணவனாக வச்சுருந்தா. நல்ல குபேரன் ஃப்ரெண்டாக வச்சுருந்தான். துரியோதனன் விரோதியாக வச்சுருந்தான். ராவணன் விரோதியாக வச்சுருந்தான். ஆனால் நீ எந்த ரிலேஷன்ஷிப் வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்றும் கடவுளுக்கு வேண்டுதல் வேண்டாமல் இல்லான்னா அதுதான். பட் ஹேவ் எ
ஒரு கான்ஸ்டன்ட் தாட். சப்த ரிஷிகள் பெருமாளை பார்க்க போகிறாங்க. அங்கே இருக்கிற 2 துவாரபாலகர்கள் சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்ட்டு. இவங்க சாபம் விட்றாங்க, நீங்கள் போய் பூமியில் பிறங்கடான்ட்டு. பெருமாள் வெளியே வந்த உடனே துவாரபாலகர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் டியூட்டி தானே பண்ணோம், எங்களுக்கு சாபம் விட்டானுங்கதான்ட்டு சொல்கிறாரு. அவங்க சாபம் பொய்க்கக்கூடாது, அவங்க தவம் பண்ணவங்க, அதுக்குள்ளே தண்டனையை அவங்க அனுபவிச்சுக்கோங்க, நீங்கள் உலகத்துக்கு போங்க அப்படின்னு. ஐயோ நோட்டு போகணுமேங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்ஷன் தரேன், எனக்கு பக்தனா 100 பிறவி இருந்து வர்றியா, இல்லை என்னை திட்டி 3 பிறவியில் வர்றியான்னாரு. சீக்கிரம் வரணுன்னா அப்போ திட்டுங்கன்னாரு. ஸோ அதுதான் ரண்யாச்சன், இரண்டிகசிபு, சிசுபாலன், தந்தரக்தன், கும்பகர்ணன், ராவணேஸ்வரன் அவங்க வந்தாங்களா இல்லையா? அதனால் நீ கடவுளை திட்டினாலையும் அவனுக்கு ஒன்றும் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான்வான். திட்டினா கூட அவனை நல்லா கடவுள் வாழ வைப்பாரான். அதனால் நீ கடவுளை திட்டினாலையும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால், எனிமிட்டின்னு இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் என்ன தப்பு இருக்குது? ஒன்றும் கிடையாது இல்லையா? அதனால் இட்ஸ் எ சீஸ்லெஸ் தாட் ஆஃப் காட். கடவுளே இடையறாத, அதுக்கு தைலத்தாரா அப்படின்வாங்க. தைலத்தாரன்னா என்ன? ஒரு எண்ணெயை மேலேருந்து கொட்டினா நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே உந்துன்னு இருக்கும். அதுதான் தைலத்தாரம். அந்த மாதிரி கருதா மறவா நெறிகான உன் இருதாள் வனஜம் தரை என்று சிவான்வார் அருணகிரி. உன்னை மறக்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. அந்த மாதிரி ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி நான் வழுவில்லாத அடிமை செய்ய வேண்டும். எல்லா பிறவிலையும் நான் அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எமது தந்தை 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 நுமது தாதும் அவனன்றி வேறு இல்லையேங்கிறார். இந்த உலகத்தில் எனக்கு அப்பாக்கு அப்பாக்கு அப்பா, உனக்கு அப்பாக்கு அப்பாக்கு அப்பா, 2 பேரும் ஒரே ஆள் தான்ட்டு. எல்லாருக்கும் ஒரே அப்பா அப்பாக்கு அப்பா அப்பா. உனக்கு எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவன் தான். நம்ம தாதும் உங்கள் தாத்தாவும் அவனன்றி வேறு இல்லையான்னா அவனை தவிர வேறு யாருமே கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கும் வெள்ளைக்காரங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணிடுறாங்க. அப்போ உலக புகழ்பெற்ற ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் ஆண்டனி ஸ்பீச்சுன்னு வருது. அவன் என்ன சொல்கிறான்? மை ஹார்ட் இஸ் தேர் இன் த காஃபின் வித் சீசர், ஐ ஹவ் டு பாஸ் அன்டில் இட் கம் பேக் டு மீன்வான். என்னுடைய இதயம் சவப்பட்டியில் இருக்கிற ஜூலியஸ் சீர்கிட்ட போயிடுச்சு, அது எனக்கு திரும்பி வர வரைக்கும் நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல்ஸ் பார்ப்பான், ஜனங்கள்லாம் ரியாக்ட் ஆகுறாங்களா இல்லையான்றது. அவனால் மேக்ஸிமம் என்ன நினைக்க முடியுது? ஒரு செத்துப்போன ஜூலியஸ் சீசர்கிட்டையும் ஆட்டு போச்சுன்னு தான் நினைக்க முடியுது. நான் கொஞ்சம் முன்னே சொன்னேன், என்ன திருப்புல்லாணியில் இருக்கிற ராமரே உங்கள்கிட்ட என் மனசு வந்துடுச்சு, அது எனக்கு திரும்பி வர வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன், நான் உன்னடியில் கிடப்பேன். ஸோ இதுதான் நமக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். நம்ம எல்லாத்தையுமே கையோட கனெக்ட் பண்ணி பார்க்குறோம், அவங்க எல்லாத்தையும் எர்த்தோட கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதனால் பணம் இருந்தால், பொருள் இருந்தால் அதை அருளாக மாற்றிக்கலாம், அருள் இருந்தால் அதை பொருளாக மாற்றிக்கலாம். இது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லாத ஒரு விஷயம். ரெண்டுத்துக்குமே மனசு தான் காரணம். ரெண்டுத்துக்கும் மனசு தான் காரணம். ஒரு பெரிய மகான்களெல்லாம் இருந்தாங்க. நான் சொன்ன வேதாந்த தேசிகர், ஆதிசங்கராச்சாரியார், அதுக்கப்புறம் இவர் வித்யாரண்ய மகான் எல்லாம் இருந்தாங்களா இல்லையா? இப்போது சிவாஜி மகாராஜ் இருந்த காலத்தில் சமர்த்தா ராமதாசன் இருந்தார். அவர் ஆஞ்சநேயரடி சொரூபம், சமர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க மராட்டிக்காரங்க கன்னடக்காரங்கெல்லாம். அவர்கிட்ட ஒரு சிஷ்யன் தான், அவன் பேர் ரங்கநாத கோஸ்வாமி. அவன் நல்ல ட்ரெஸ் பண்ணின்னு பட்டு பீதாம்பரம் வைர கடுக்கனெல்லாம் போட்டுக்கணும்னு சுற்றிக்கினே இருப்பான். எல்லாரும் குருக்கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் காவி கட்டின்னு கோமலம் கட்டி சுற்றின்னு இருக்கிறோம், அவன் நாங்கள் எப்படிக்கிறான்ட்டு. படம் அப்படியே பண்ணுறோம், நாளைக்கு கோமலம் கட்டி அவனை நடுரோட்டில் உட்கார சொன்னார் குருன்னு சொல்லிடு. குரு சொல்லிட்டார் இல்லை அப்படின்னு கோமலம் கட்டின்னு உட்காந்துக்கிறான். இதை ஒரு சிப்பாய் பார்த்துட்டு சிவாஜி கிட்ட சொல்கிறான். சிவாஜி உடனே பட்டு பீதாம்பரம் எடுத்துன்னு ஓடி வரான். அவருக்கு இதை கட்டிக்கோங்கன்றான், கட்டிக்கிறாரு. அவருக்கு ஒரு சிம்மாசனம், இவருக்கு ஒரு சிம்மாசனம் போடுறாங்க. ராஜகதை துறக்கப்பதை எல்லாம் வருது. சிவாஜி இவருக்கு விசிறின்னு உட்காந்துக்கிறான். தூரத்தில் அந்த கும்பல் வருது. என்ன போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு. சார் சிவாஜி அவனுக்கு விசிறினுக்கிறார் சார், சிம்மாசனத்தை உட்காந்துக்கிறான் சார், பட்டு பீதாம்பரம் போட்டுங்கிறார். அவன் ஜாதகம் பாரு, கோமணம் கட்டி நடுரோட்டில் உட்கார வச்சா கூட மகாராஜா அவனுக்கு விசர நிலையில் அவன் இருக்கான் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லுவார். சில பேருக்கு அந்த பாக்கியம் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது? ராமானுஜர் இந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் அவங்க துணியெல்லாம் தூச்சி காய போடுவாங்க, அவருடைய சிஷ்ய கோடிங்கெல்லாம். ஸோ ஒரு காட்சி என்னன்னா, அந்த வில்லிதாசன் இருக்கான் இல்லையா, பிள்ளை வரங்கா வில்லிதாசன் பேர். அவன் பன்னெட்டு கையில் கொடை கொடுக்குறான், தன் மேலே இருந்த பட்டு துண்டை கீழே விரிக்கிறான். இவன் நடந்து வர வரைக்கும் கொடையை பிடிச்சின்னு வர்றான், திருப்பியும் அவன் கையில் கொடை கொடுக்குறான், திருப்பியும் வந்து விரிக்கிறான். ராமானுஜர் என்ன ஆன்றார், என் பொண்டாட்டி தான் உலகத்திலேயே அழகு,
அதனால் வெயில் பட்டு கத்திரக்கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறேன் நான். என்ன இது அழியக்கூடிய அழகு இல்லையா? அழியக்கூடிய அழகு. ஒரு புத்த ஜாதக கதை ஒன்று கதைக்கு வரேன், பயப்படாது. புத்த ஜாதக கதையில் கோர்ட்டில் டான்ஸ் ஆடுற ஒரு பொம்பளை மேலே ஆசை வச்சிடுறான் அங்கே இருக்கிற ராஜா. அவன் சொல்கிறான், நான் தேவதாசி, நீ ராஜா நாட்டுக்கே, அதனால் ஆசை வைக்காதுன்னு. அவன் இல்லை, எனக்கு ஆசை அடக்க முடியலன்றான். சரி, எனக்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் டைம் கொடுன்ட்டு அவன் போகிறான். 3 வாரம் தலைக்கு குளிக்கலை, உடம்புக்கு குளிக்கலை, கண்ணெல்லாம் புசுல், பல்லெல்லாம் கப்பு, காதிலெல்லாம் இது, உடம்பு எலும்பும் தோலுமா ஆகிட்டு வந்து இந்த உடம்பு மேலே தானே ஆசை வச்சவா அப்படின்னா. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கூட வந்து என்டி ராமராவ் ஏதோ ஒரு சினிமா பார்த்துன்னு இருந்தேன், காலஞானம் எழுதினார்ல வீரபிரமேந்திர சாமி. அதில் வேமனான்ட்டு ஒரு உபகதையை எடுத்து பண்ணுறாங்க. அதில் அந்த வேமனா வந்து இந்த பெண் வைத்தியத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுடைய அண்ணி இருக்கா இல்லையா, அவன் நேக்கட் ஆகிட்டு, வா இதுதானே நீ அனுபவிக்க விரும்புகிற உடம்புன்னு சொல்லுவாள். எப்படி நம்ம அருணகிரிநாதருக்கு அவங்க அக்கா, நான் தாண்டா இருக்கேன், வேறு உனக்கு பொண்ணே அரேஞ்ச் பண்ண முடியல குஷ்ரோகம் வந்ததுனால, அந்த மாதிரி ஒரு கதை. ஸோ இந்த மாதிரி பிள்ளை வரங்கா வெளிதாசா, இதெல்லாம் ஒரு அழகு இல்லைடா, உலகத்தில் பெரிய அழகை நான் காட்டுறவான்னு அவனை நேராக ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு கூட்டின்னு போகிறார். ரங்கநாதர் அப்படியே படுத்துன்னு இருக்காரா, அஜானம் பாகுவா. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகி போகிறான். பச்சை மாமலை பூமேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர நான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளார். அவ்வளோதான். அன்றகோன் அணியரங்கனை கண்ட கண்கள் வேறொன்றை காணாவே அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்த கண்ணு வேறு இதான்ட்டு மந்திரி வேலையும் வேணாம், மண்ணாங்கட்டி வேணாம் அப்படின்னு ராமானுஜர்கிட்டயே அவனும் பொண்ணு தாயின்ற அவனுடைய மனைவியும் வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்க எல்லாருக்கும் போகாமல் மந்திரி வந்த உடனே நம்மளெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை நம்ம குரு அப்படின்ற மாதிரி. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை அனுப்பிச்சு நம்ம சிஷ்யங்கள்லாம் குளிச்சுட்டு துணி காய போடுறான்ல, இந்த டவலு கோமணம் எல்லாம் நல்லா பிளேடு வச்சு கீஸ்ட்டு வாங்குறாரு. அவங்க வந்து ஐயோ எங்கிட்டேருந்து இது உருப்பிடுவானான்னு மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி கொட்டுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வெள்ளிதாசனை கூப்பிட்டு எனக்கு ஒரே ஊரில் வேறு வேலைக்கு இதுக்கு போயிட்டு வான்னு அனுப்புகிறாரு. அவன் அப்படி போன உடனே சிஷ்யங்களை கூப்பிட்டு, இன்றைக்கி நைட்டு அவள் வீட்டில் தனியாக இருப்பா, அவள் காதில் 2 வைரத்தோடு இருக்குது, அதை வந்து அவள் தூங்கினுங்கிற போது கட்டின்னு வந்துருங்கன்றார். இவங்களுக்கு ஏற்கனவே ராமானுஜர் மேலே ரொம்ப நம்பிக்கை வேறு சொல்கிறார். நைட்டு போகிறாங்க, அந்த மாதிரி இப்படி படுத்துன்னு இருக்குது, இந்த காதில் இருக்கிறது கட்டிட்டாங்க. பார்த்தா நாமம் மூஞ்சி, அவங்க ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க போல, பக்தர்கள் நாமம் பட்ட மூஞ்சாக்குது அப்படின்னு இப்படி திரும்பி பார்க்குறா. அவங்க முழிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவங்க ஓடி வந்துடுறாங்க. மறுநாள் காத்தால் வெள்ளிதாசன் துறையூர்லேருந்து வந்துடுறான். இனிமேல் இந்த சண்டாளி கூட நான் குடும்பம் நடத்த மாட்டேன் சாமி அப்படி. என்ன ஆச்சுப்பாங்கிறார். யாரோ வைணவ பக்தர்கள் என்ன கஷ்டமோ, இப்போ புரண்டு படுக்காமல் இருந்தால் 2வது கம்மலையும் தேடின்னு போயிருப்பாங்க, இப்போ புரண்டு படுத்ததுனால தான் ஒரு கம்மலோடு போச்சு, இனிமேல் சங்காத்தமே எனக்கு வேணான்னார். அப்போ அவர் மற்றவங்களை கூப்பிட்டாரான், உங்கள் கோமண துணி கிழிஞ்சதுக்கே சாபம் ஓட்டிங்க, அவன் வைரத்தோடு வைணவ பக்தன் கட்டின்னு போலியேன்னு சொல்கிறான் பார்த்தே, இதுதான் உங்கள் 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி பெரிய பெரிய நிலைகளில் இருந்தவங்கலாம் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சிவாஜி மகாராஜ்கிட்ட இருந்த சமத்த ராமதாஸோடைய சிஷ்யன் அந்த கேஸ் தான், இவன் அந்த கேஸ் தான். இந்த மாதிரி நிறைய மகான்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்காங்க. வித்யாரண்யர் மாதிரி எல்லாம் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கிறது இல்லை, ஆனால் அவங்க ஜாதகம் நல்லா இருக்குது, அதனால் வசதிகளுக்கு பஞ்சமே இருக்காது, எந்த ஒரு பஞ்சமும் இருக்கவே இருக்காது வாழ்க்கையில். ஏன்னா நிறைய தவமும் செஞ்சுருப்பாங்க, நிறைய தானமும் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பிறவி எடுத்துக்கையா, நான் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்தேன், நான் 100 தடவை சொல்லிட்டேன், 10 ரூபாய் எடுத்துன்னு வந்த மெட்ராஸ்க்கு எனக்கு யாரையும் தெரியாது. என்னுடைய முதல் ஜாப் 1968 வந்து 250 ரூபா சம்பளம். 10 வருஷம் அதே கம்பெனிலேருந்து 6000 ரூபாய்க்கு போனேன். அப்புறம் சொந்த பிஸ்னஸ் பண்ணேன், எல்லாம் பெரிய கதை. அப்போ ஒரு 10 ரூபாய் எடுத்துன்னு ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு ஸ்கூல் டீச்சருடைய பையன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சொத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன்ல, நீலாங்கரையை பண்ணி வச்சுருக்கிறேன், இவ்வளோ பங்களாங்கெல்லாம் கட்டி விட்டுருக்கிறேன், இந்த பக்கம்லாம் காலனி உருவாக்கியிருக்கிறேன், இவ்வளோ பெரிய கோயிலுங்கெல்லாம் கட்டியிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். இது எங்கேன்னு வந்துச்சு? வெறுங்கையில் தானே வந்துச்சு. அருள் நம்ம செஞ்சுருக்கிற தவம் இருக்கு இல்லையா, தவமும் தவமுடையார்க்கையாம். அதனால் யார் தவம் செய்கிறானோ அவனுக்கு இதெல்லாம் பாசிபிள் தான், சங்கல்பம் மாத்திரம் பண்ண முடியும். நானே எனக்கு நிறைய திறமை இருக்குது, அறிவு இருக்குது, நான் எத்தனையோ பெரிய அளவு வளர்த்துட முடியும் இந்த ஆர்கனைசேஷனை.
எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருக்கிறது வச்சு சமாளிச்சுட்டு நல்லது பண்ணிட்டு போனால் போகிறோம் இல்லையா? எதுக்காக பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? Baba, I have a question for you. எஸ் எஸ். இந்த பிரகலாத சரித்திரத்தில் நரசிம்மர் ஒரு அவதாரம். சக்கராயுதம் மகாவிஷ்ணு கையில் இருக்கிற ஒரு ஆயுதம். அப்புறம் எப்படி எல்லா கோவில்லையும் சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி யோக நரசிம்மர், அந்த தாத்பரியம் என்ன பாபா, விளக்க முடியுமா? சைவத்தில் நம்ம பிள்ளையாரு முருகனை வச்சுருக்கோம். அதே மாதிரி வைஷ்ணவத்தில் அவங்க நரசிம்மரையும் சுதர்சனையும் வச்சுருக்காங்க. பிள்ளையார் இஸ் ஈக்குவல் டு நரசிம்மர், சுதர்சனர் இஸ் ஈக்குவல் டு முருகர். அதனால்தான் இந்த ஒரு பக்கம் ஒலி, ஒரு பக்கம் ஒளி. பிள்ளையாருன்றது ஒலி, முருகனுங்கிறது தீப மங்கள ஜோதி அப்படிங்கிற மாதிரி ஒளி வடிவத்தில் இருக்காங்க. ஸோ ஒரே விஷயத்தை தான் ரெண்டு சித்தாந்தத்தினையும் இவங்க வேற வேற மாதிரி பார்க்குறாங்க. நிஜமாக பார்த்தா இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் இருந்தது வெறும் சவுண்டு தான். பைபிள் என்ன சொல்லுது? முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனாகவே இருந்தது அப்படின்றான். அந்த வார்த்தை என்ன? ஓம். அந்த ஓமனுடைய ஒரு பக்கம் முருகன், ஒரு பக்கம் பிள்ளையார், ஒரு பக்கம் நரசிம்மர், ஒரு பக்கம் சுதர்சனர். இதுதான் ஆரம்பத்தில் இருந்தது. மற்றதெல்லாம் பின்னால் வந்தது. ராமரும் கிருஷ்ணரும் இயேசுவும் புத்தனும் பரமாச்சாரியாரும் ராகவேந்திரனும் ஸ்ரீடி பாபாவும் எல்லாம் உலகத்தில் பின்னால் வந்தவங்க. அவங்கெல்லாம் அதாவது நீ சொல்லுகிற அந்த சப்தம் நாதம் பிரம்மங்கிற நிலையிலிருந்து வந்தவங்க இல்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பார்க்குற முருகரே இருக்கார் இல்லையா, அவர் சனத்குமார ரிஷி. நீ யாரை இதுன்னு கும்பிட்றியோ ரிஷிசிருங்க மகரிஷி, இப்படி எல்லாம் ரிஷிகள் தான் இவங்கெல்லாம். சனத்குமார மகரிஷி பிரம்மாவுடைய 4 மானச புத்திரர்களில் ஒருத்தர். மானசம்னா என்ன? அவருடைய மனசிலிருந்து தோன்றியவர்கள். அவர் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி, இவர் தேவர்களுக்கு சேனாதிபதி மாதிரி போய் சண்டை போடுற மாதிரி. அப்போது நிஷ்டை கலைஞ்சி நேராக அப்பங்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு காட்சி வந்துச்சேன்னு. பிரம்மா சொல்லலாம், இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் நான் எழுதலை, உனக்கு எப்போ எண்ணம் வந்திருக்கோ அது நடக்கும் போன்ட்டார். நான் திருப்பியும் உட்காந்துக்கிறான். இன்னும் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ சிவபெருமான் வர்றாரு. அப்பா, நான் தான் சிவபெருமான், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறேன். நான் உன்னை கூப்பிடவே இல்லையா, நீ எதிரில் நின்று உனக்கு என்ன வரம் வேணும் என்ன வரம் வேணும்னு கேட்குற. அதனால் ஒன்று செய்கிறேன், எங்கள் அப்பா சொல்லிக்கிறாரு நான் தேவசேனாதிபதியாக வருவேன்னு, அந்த மாதிரி வர்றபோது உனக்கு பிள்ளைய வரம்போ அப்படின்ட்டு. சிவனுக்கு ஒரே சந்தோஷம். பக்கத்தில் இருக்கிற பார்வதி சொன்னாலாம், அப்பா எவ்வளோ நல்ல பிள்ளை எனக்கு வரப்போகுதுங்க. நீ யாருமா அப்படின்னு. நான் கர்ப்பத்திலலாம் பறக்க மாட்டேன், அயோனிஜன் பேர். அதனால் அந்த ஆள் கேட்டார், அவருக்கு வரம் கொடுத்துக்கிறேன், அவனுக்கு கிடையாதுன்னு. அப்போ அந்த அம்மா பஞ்சாயத்து பண்ணுது. சிவன் சொல்கிறாரு, பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்தா என் தலைமையில் கை வைக்க வந்தபோது நான் ஓடினேன், இப்போ என்னை காணாத நீ உருகிட்ட, அதுதான் சரவணம் போய் பஸ்மகுளம். அதனால் உன் உடம்பு தானே, அது உடம்புல தானே கர்ப்பம், அதனால் சரவணம் பொய்கையில் அவனை தாங்கலாம். இதுக்கு நடுவில் 6 பெண்கள், கிருத்திகா ஸ்ரீகள்னு பேர், கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தொடர்புடையவர்கள். அவங்க மகாவிஷ்ணுக்கிட்ட தவம் செய்கிறாங்க. ஏன்னா உலகத்திலே உத்தமமான பிள்ளை எங்களுக்கு தான் பிறக்கணும். மகாவிஷ்ணு எதிரில் சொல்கிறார், அம்மா நீங்கள் 6 பேருமே 100க்கு 100 வாங்கிட்டீங்க, எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க்கு, நான் ஒருத்தருக்கு கொடுத்தா மீதி பேர் சாபம் விட்டுருவீங்க. அதனால் உலகத்திலேயே உயர்ந்த பிள்ளை சிவனுடைய நெற்றியிலிருந்து இன்றைக்கி வரப்போகுது. சிவனே இவன் ஆயின் முதலை ஆயினான் கான், மூவருக்கும் மேலான மூர்த்தி என்றோ அப்படின்னு சோர்பத்மம் பார்த்து மிரளானான் முருகனை பார்த்து, எல்லாரோட பெரிய ஆள் இந்த ஆளுங்கிற மாதிரி. அதனால் அவருக்கு நீங்கள் செவிலித்தாயர்கள். அந்த காலத்திலலாம் ஃபாஸ்டர் மதர் சொல்லுவாங்க, ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்காக தனியாக ஆட்களை வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் 6 பேரும் ஃபாஸ்டர் மதர்ஸாக இருங்க அப்படின்னு. அப்போது அந்த ஜோதி சரண பொய்கையில் வருது, 6 பெண்களும் பால் ஊட்டுறாங்க. அந்த 6ஐயும் ஒன்றா சேர்த்து 6 முகத்தோடு 12 கையோடு முருகப்பெருமானுடைய அவதாரம் வந்தது அப்படிங்கிறது தான் ஸ்கந்த புராணத்தில் வர்றது. இது உங்களுக்கு ஒரு வகையில் புராணம் அந்த புரிய வைக்கிறதுக்கான கதைகளாக இருக்கலாம். நீ நல்லா யோசனை பண்ணிப்பார். ஒரு முருகர் 6 மூஞ்சி வச்சுன்னு 12 கையோடு இருந்தாக்கா அவர் என்ன பண்ணுவார் பாவம்? இல்லை, என்ன தான் பண்ணுவார் அந்த 12 கையும் 6 மூஞ்சி வச்சுக்கிட்டு? அதனால் அது இல்லை அதுக்கு அர்த்தம். ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டியில் இருந்தவங்களுக்கு பெரிய தத்துவங்களை புரிய வைக்கிறதுக்காக இப்படிலாம் சொன்னாங்க. உங்கள் முதுகில் குண்டலினி எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, அது 6 சக்கரம், அதுதான் ஆராதாரங்கள்னு சொல்லக்கூடியது. அதனால் உங்கள் எல்லாருடைய உடம்புலேயுமே முருகர் தான் இருக்கிறார். அது பாம்பு, அது அவர் பேர் நாகசுப்ராயுடு, நாகசுப்ரமணியன்னு பேர். அதை தான் சொன்னாங்க.
ரெண்டாவது படத்தை பாரு, அதில் ஒரு பாம்பு இருக்கும், சிவன் பக்கத்தில் பார்வதி, பக்கத்தில் ஒரு நாகம் இருக்கும், அதுதான் முருகன். அந்த இடத்துல கீழே 2 மயில் இல்லை, அதுதான் வள்ளி தேவியானன்றது. இதெல்லாம் புரியாத ஒரு காலத்தில் இருந்த ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டிக்கு புரியறதுக்காக சொன்னது. அதே மாதிரி 10 தலை ராவணாங்கிறீங்க, அவன் 10 தலை வச்சுன்னு என்ன பண்ணுவான் இல்லை? அதனால் அது என்ன, யார் ஒருத்தன் உபாசனை பண்ணுறானோ அதில் தசமகா வித்தைன்னு ஒன்று இருக்குது. தசமகா வித்தையை அவன் கற்றுருந்தான், பெரிய தவசி, அவன் சாம வேதம் பாடி சிவனையே மயக்கினவன். அதனால் அந்த தசகண்ட ராவணன்னா தசமகா வித்தை தெரிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் பார்க்குற பல விஷயங்கள் அப்படி தான். பிரம்மாவுக்கு 4ன்றீங்க, என்ன அர்த்தம்? 4 தசை, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து. சிவனுக்கு 5ன்றீங்க, அப்போது ஊத்துவ முகம் ஒன்று, தலைக்கு மேலே ஒன்று இருக்குது. இப்படி எல்லாமே ஒரு ஊடகமாக சொல்லப்பட்ட விஷயங்கள். நீ அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு சினிமாவில் பார்த்துவிட்டு அதில் பார்த்துவிட்டு ஏமாந்து போய் உட்காந்துக்கிற, இதெல்லாம் நிஜமே கிடையாது. ஸோ புராணத்தில் இருக்கிற கதையெல்லாம் விட்டுரு, அதில் ஏதாவது உனக்கு ஒரு மாரல், ஒரு லெசன் இருக்குதுன்னு வை. இப்போ ஒரு ராமாயணத்தை ஒரு வரியில் சொல்லணுன்னா என்ன பண்ணணும் நீ? பொன்னால் கேட்டான் ராவணன். மகாபாரத்தை ஒரு வரியில் சொல்லணுன்னா என்ன? மண்ணால் கேட்டான் துரியோதனன். தீர்ந்து போச்சு. அதுக்கு நீ காது மூக்கெல்லாம் வச்சு கதையெல்லாம் பண்ணி அந்த கேரக்டர் இந்த கேரக்டர்னு ஒவ்வொரு மூலமாக ஒரு மாரல், தர்மம் தவறாக இருக்கிறதுக்கு காரணம் கர்ணன்ற மாதிரி, இப்படி எல்லாம் ஒரு கேரக்டருக்கு ஒரு மசாலா ஆட் பண்ணி ஒரு ட்ராமா எழுதுறது. ஆக்சுவலாக ராமாயணம் என்பது முதல்ல எழுதப்பட்டது. ஒரு ரத்னாகரன் ஒரு கொலைகாரன் தான். அவங்ககிட்ட போய் ரிஷிகள் கேட்குறாங்க, இதெல்லாம் விட்டுருப்பா அப்படின்னு. நான் பொண்டாட்டி பிள்ளைக்குட்டி காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுன்றான். அவளை போய் கேளு, இந்த பாவத்தில் அவங்க பங்கு வாங்குறாங்கன்னு. அவன் சொல்கிறான் வாங்க மாட்டேன்றாங்கன்னு. அப்போ எதுக்குடா இந்த பாவத்தெல்லாம் பண்ணுற, பேசாமல் எதிரில் என்ன இருக்குது பாரு அப்படின்னா. மரம் அப்படின்னா, ராமா உனக்கு சொல்ல வரல, அதனால் மரம்னு சொல்லுன்னு. இவனுக்கு ராமராமம் வராமல் மரம் ஆகிப்போச்சு. தலைமையில் வான்மீகம்னா புத்து, அது முளைச்சது. ஒரு நாள் அந்த புத்துலேருந்து வெளிப்பட்ட உடனே 2 அன்றில் பறவைகள் ஒன்று பிரிஞ்ச சோகத்தை பார்க்குறான். அது இவனை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ ஹீரோயின் 2 பேரும் பிரிஞ்ச மாதிரியான ஒரு கதை, அதுதான் ராமாயணன்றது. அப்படி தான் வந்துச்சு. ஸோ முதல்ல ஒரு ட்ராமா எழுதுவாங்க, அதுக்கப்புறம் அதில் யார் யார் நடிக்கிறதுக்கெல்லாம் வேணுன்றதை தேர்ந்தெடுப்பாங்க, ரிஹர்சல் பார்ப்பாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு மியூசிக் அகாடமிலையும் இன்னொருத்தையும் இந்த ட்ராமா நடக்கும். அந்த மாதிரி தான் ராமாயணம் முதலில் எழுதப்பட்டது. பின்னால் தான் அதில் வருகிற கேரக்டர்ஸ் எல்லாம் உலகத்தில் வந்தாங்க. அதை வச்சு கூட ஒரு கதை இருக்குது. இலங்கைக்கு போகிறதுக்காக இவர் வர்றார் ராமர். அப்போது அங்கே ஆஞ்சநேயர் உட்காந்துக்கிறாராம். உட்காந்துக்கிறப்போ நான் சந்தியாவந்தனம் பண்ணோம், இந்த கனையாளியை பத்திரமா வச்சுக்கிறீங்களா, எந்த சொம்பில் போட்டு போ அப்படின்றார் இவர். அவர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு எங்கன்னா எடுத்துக்கோன்றார். உள்ள நிறைய கனையாளி இருக்குது. அப்போது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது வரைக்கும் எத்தனை ராமர் வந்தாங்களோ எல்லாரும் போட்டு போய்க்கிறாங்க, நீங்கள் சொல்கிற உலக வரலாற்றில் எத்தனை பேர் வந்தாங்க. பல விஷயம் அப்படி தான். நீ மகாபலிபுரம் போய் பாரு, அங்கே ஒரு கல்லுக்கும் இல்லை, அந்த 5 ரதம் பக்கத்தில் என்ன கதை அடிப்பானுங்க தெரியுமா? இது கிருஷ்ணர் சாப்பிட்ட வேணான்ட்டு. கிருஷ்ணர் மகாபலிபுரம் வந்ததாவோ அங்கே இருக்கிற பீச்சில் குளிச்சதாவோ சரித்திரமே இல்லை. அவர் சாப்பிட்ட வேணா உருண்டியாள். இது மாதிரி எல்லா ஊர்லேயும் ஏதோ ஒரு கதை கட்டுவானுங்க. அதனால் நீ கதையை விட்டுரு. அதனால் சாமின்னு ஒன்று இருக்குது, எலக்ட்ரிசிட்டி மாதிரி. அதில் பல்பு இருக்குது, மைக் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரே ஒரு கடவுள் தான் இருக்குது, ஏகன் அநேகன். ஏக் அநேக், ஒரு நாமும் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமும். அதனால் தெய்வம் ஒன்றென்றது, அது ஒன்றென்றது. இவ்வளோ பெரிய ராமாயணத்தை இதெல்லாம் கம்பனும். அவன் உலகம் யாவையும் தாமிழ வாக்களும் கடவுளை எடுத்து கொடுத்து எழுதுகிறான். அதில் என்ன சொல்கிறான்? ஆமென்றுரைக்கல் ஆமேயாம், அழகென்றுரைக்கல் அழதேயாம். ஆமான்னு சொன்னால் கடவுள் இருக்கிறாரு, இல்லைன்னா இல்லவே இல்லை. ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கல் பலவேயாம். கடவுள் ஒன்றுன்னா ஒன்று, மெனி அப்படின்னா மெனி. நன்றே நம்பி குடி வாழ்க்கையை நமக்கு இங்கே என்ன பிழைப்போமா? நமக்கு இதெல்லாம் ஒன்றும் புரிய போகிறதில்ல, பேசாமல் ஒரு சல்யூட் அடித்து கும்பிட்டுலாம் அப்படிங்கிற வார்த்தை கம்பரே சொல்கிறாரு. அதனால் நம்ம இதெல்லாம் கண்டுக்க தேவையில்லை. சேக்கில்லாருக்கு கூட கடவுள் தான் அடி எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு என்ன எடுத்து கொடுத்தாரு? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலமிலாவி நிர்மலிவேணியன் பாரி எடுத்து கொடுத்தாங்க. இங்கே கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகனுடைய வரலாற்றை எழுதுறதுக்காக முருகன் அடி எடுத்து கொடுத்தான். அதில் திகட சக்கரம் அப்படின்னு சொல்லி முருகன் அடி எடுத்து கொடுத்தாருங்கிறீங்க. இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்ஸ்பிரேஷன்
ஒரு இன்ட்யூஷனில் யாரோ அடி எடுத்து கொடுத்து அதிலிருந்து வந்தவ தான் காவியங்கள். ஸோ காவியங்களை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. அதில் இருக்கிற ஏதாவது உனக்கு பிடிச்சிருந்தா அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ண பாரு, அதில் ஏதாவது மெசேஜ் இருந்தால் அதை உன் வாழ்க்கையில் யூஸ் பண்ண பாரு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் யார் யார் வாக்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவ்வளோதான். இந்த கதைங்களெல்லாம் கட்டிக்கின்னு உட்காந்துருக்காரு. ஓகே, சீதைக்கு ராமா சித்தப்பான்னு சொன்னால் கூட கேட்டுன்னு போ. சித்தப்பாவை இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். எத்தனை ராமாயணங்க தெரியுமா உனக்கு? புத்த மதத்தில் ஒரு ராமாயணங்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, சீதை ராவணனுடைய பொண்ணு, அதனால்தான் தன் பொண்ணு ராமங்கிட்ட கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த தூக்கின்னு போய் வச்சுருந்தார் பத்திரம். அதே மாதிரி இன்றைக்கி வட இந்தியாவில் எல்லாரும் ராவண லீலான்னு சொல்லி ராவணன் பொம்மையை பண்ணி அதெல்லாம் எரிப்பாங்க. ஸ்ரீலங்காவில் போய் அவனை ராவணன் பொம்மை எரிக்க சொல்லு, எரிக்க மாட்டான். அவனுக்கு பொறுத்த மாத்திரம் ராவணன் நல்லவன் இல்லையா? ஸோ ஒன்றும் அவரவர் அனுபவம், அவர் தம்மை அறிவது. அதனால் நீ எதுவும் ரைட் இல்லை, எதுவும் ராங்க இல்லை. நல்லார் பொல்லார் என நாடுவது என் நெஞ்சமே. அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. யாரையும் நல்லவன் சொல்லாது, யாரையும் கெட்டவன் சொல்லாத. எல்லாரும் நல்லவங்க. அவனுடைய ஆங்கிள் வேற, உன்னுடைய ஆங்கிள் வேற. ஒரு அப்பங்காரன் அவன் பொண்ணை ஸ்கூட்டரில் ஸ்கூல் கூட்டின்னு போயிருக்கிறான்னு வையன், நீ கோணம் புத்தியாக இருந்தா என்ன சொல்லுவா, பாரு கிழவன் தள்ளின்னு போகிறான் பொண்ணுன்னுவேன். அவன் போனை வச்சுன்னு போவான், சந்தேகப்படாதீங்க என் பொண்ணு தான் சார், அதனால சொல்கிறவன் சொல்லின்னு தான் போகிறான், பேசுகிறவன் பேசின்னு தான் இருப்பான். நீ மனசுக்கு தன்னெஞ்சறிவது பொய்ய இருக்க, வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் அழகல்ல, கிராப்பு விதவிதமாக வச்சுக்கிறது, யானை மேலே உட்காந்து போகிறதுலாம் அழகல்ல. நெஞ்சத்து நல்லம்யாம் எனும் நடுநிலைமை அழகே அழகு. உன் மனசு சொல்லணும் நீ ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு. மற்றவனை பற்றி கவலையே படாத, அவன் என்ன வேணாலும் சொல்லின்னு போகிறான். ஸோ நெய்தர் அப்ரிசியேஷன் நார் கிரிட்டிசிசம், நெய்தர் பொக்கேஸ் நார் பிரிக் பெட்ஸ். புகழ் இகழ் ரெண்டும் இல்லை, அப்ரிசியேஷனும் இல்லை, படிப்பும் இல்லை. உன் வேலையை நீ பார்த்துக்கின்னு அவன் சொன்னால் சொல்லிக்கின்னு போகிறான். அவனுக்கு என்ன இங்கிலீஷில் இல்யூஷன்ஸ் கதை சொல்லிக்கிறான். அதில் 6 இருக்கும் இல்யூஷன்ஸில். அதில் ஒன்று என்னென்னா, யூ ஹேவ் த ரைட் டு லீட் த லைஃப் விச் யூ வாண்ட். உனக்கு எப்படி வாழணும் வாழ்ந்துக்கிட்டே போ. இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் வை யூ சூஸ் டு லிவ் இன் அ பர்டிகுலர் பேட்டர்ன், யூ கேன். அது ரைட், டோன்ட் பாதர். பட் கிவ் த சேம் ரைட் டு த ஆப்போசிட் பர்சன். நீ உனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு நினைக்கிற மாதிரி அவனுக்கு அவனுடைய போக்கில் வாழ்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்குது, நீ அவனுக்கு கொடுக்கணும். அதை never be afraid of death, because there are so many. The death of a caterpillar is the emergence of a beautiful butterfly. ஒரு அருவருப்பான கம்பளி பூச்சியின் மரணம் தான் அழகான வண்ணாத்தி பூச்சியின் ஜனனம். அதனால் மரணத்தை பற்றி ஏன் கவலைப்படுற? never be afraid of destruction of this world, because there are 14 worlds in God's kingdom. ஒன்றில் தானே நீ அழியுது, மீதி 13 வருடத்துலையும் எங்கேயாவது ஒரு வேகன்சி உனக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால் நீ எல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த உலகத்தில் இதுதான் பிரச்சனையே. அதாவது ஒரு நல்ல விஷயந்தான் மண்டிலேயே வாங்க மாட்டாங்க. இவனுக்கு வேண்டியது ஒரு 8 முழம் வேஷ்டி நல்லாகுதுன்றதை பற்றி இல்லை, பட்டுக்கரையோடு இருக்குதுன்றது இல்லை. அது ஒரு மூலையில் ஒரு இங்கு இருக்குதுன்னு வையேன், அதுவே பார்த்துக்கின்னு உட்காந்துருப்பானுங்க. அதனால் இந்த உலகம் குறைய தான் பார்க்கும், நிறைய பார்க்கவே பார்க்காது. இவங்களை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு எது நியாயம் இருக்குதோ அதை பண்ணு. பாடுங்க. அன்பென்பதன் பொருள் யாதென கேட்பின் அது அவன் அன்றி வேறில்லை என்பேன். அந்த அன்பிற்கு காணிக்கை விசுவாசம் ஒன்றுதான், அதுவன்றி வேறில்லை என்பேன். இத்தரை வந்தவன் நல்லன தர வந்தவன் நம் தரமறிந்து தருவான் என்பேன். இத்தரை வந்தவன் நல்லன தர வந்தவன் நம் தரமறிந்து தருவான் என்பேன். முத்திரை கொண்ட கரம் கொண்டு அவன் நம்மை தீண்ட முப்பிறவியில் நாம் கண்ட வினை கருகும் என்பேன். மோட்சம் தரும் எம்பிரான். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே.
கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.